வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு வாய்ஸ்மேன் கிராண்ட் சைல்டு அனிமோட 2வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் மரியா, அப்புறம் இவ தான் சிசிலி, என்னுடைய பேர் சின்னுன்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்மளுக்கு மட்டும் மேஜிக் தெரிஞ்சிருந்தா அவங்கள நம்மளே அடிச்சு போட்டுட்டு இருக்கலாம்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்க. என்னது மேஜிக்கா? நீங்கள் எல்லாரும் மேஜிக் அகாடமியோடைய ஸ்டூடெண்ட்டுங்களான்னு ஹீரோ கேட்க, அடுத்த மாதம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நானும் சிசிலியும் பார்ட்டிசிபேட் பண்ணி பாஸ் ஆகி அந்த மேஜிக் அகாடமியில் சேர போறேன்னு மரியா சொல்லிட்டு இருக்க, நீங்களும் அந்த எக்ஸாம் எழுத போறீங்களா? நானும் தான் அந்த எக்ஸாம் எழுத போறேன்னு ஹீரோ சொல்ல, என்னது நீ சண்டை போட்டதெல்லாம் பார்த்து நீ நைட்ஸ் ஆவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா நீ ஒரு மெஜிஷியன் ஆக விரும்புறியான்னு மரியா கேட்க, அப்படின்னா நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்க போறோம், நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை கொடுக்க, நீ வேணும்னா பாரு அதில் நான் தான் டாப் ஸ்கோர் எடுக்க போறேன்னு மரியா சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயின் கிட்ட கையை நீட்டவும் ஹீரோயின் வெக்கப்பட ஆரம்பிக்க, திடீர்னு எனக்கு என்ன ஒரு மாதிரி ஆகுதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க, சிசிலி என்ன விஷயம், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லை, நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, வாய்ஸ்மேன் அப்புறம் குரு நம்மளுடைய கேபிட்டலுக்கு வந்திருக்காங்க. நானும் அதை பத்தி ஏதோ கேள்விப்பட்டேன்னு ஹீரோ சொல்ல, என்ன அவங்க மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அவங்க எவ்வளவு சூப்பரான ஆளு, அவங்களுடைய சக்தி ரொம்ப அற்புதமா இருக்கும், அவங்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்க, அவங்களுடைய மேஜிக் கியரை யூஸ் பண்ணி டீமனுங்க எல்லாத்தையும் சாவடிப்பாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பேரை வேற இருக்கானா, அவன் மட்டும் என்னுடைய ஏஜ்ல இருந்தானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு மரியா சொல்லிட்டு இருக்கா. சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். உண்மையிலேயே அவன் பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கான்னு மரியா சொல்லவும் ஊன்னு ஹீரோயின் சொல்ல, என்னுடைய மைண்ட் அவனுக்கு முத்தம் கொடுக்க சொல்லுதுன்னு மரியா சொல்லவும் ஊன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் அவனை எடுத்துக்கிட்டான்னு மரியா சொல்லவும், இல்ல நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்றா. சிசிலி, நான் உன்னை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, அவனை பார்த்ததுக்கு அப்புறம் நீ ஒரு ஹீரோயின் மாதிரி ஃபீல் பண்றேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாதான் அவ சொல்லிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு, என்னுடைய இதயம் பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கு, என்னுடைய உடம்பு ஒரு மாதிரி ஆகிக்கிட்டு இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, இவன் உண்மையிலேயே தான் பேசிக்கிட்டு இருக்காளான்னு மாதிரி அவளுக்கு உள்ளாரே சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான நாள் வந்துருது. என்னால திருப்பி அந்த சிசிலிய பார்க்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனுடைய நம்பரை தேடிக்கிட்டு இருக்க, பைய விட்டு நகருடா, நான் சொல்றது உனக்கு காது கேட்கலையாடான்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கையை வைக்கவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய கையை போட்டு திருப்பிடுறான். என்னடா பண்ற, என்ன போக்க விட்டுடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கையை வச்சிருப்பா, யாருன்றது உனக்கு தெரியுமாடா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அவன் சொல்லிட்டு இருக்க, போத நிறுத்துறான். இந்த மேஜிக் அகாடமி உள்ளார நீ பெரிய ஆளுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ ஸ்கூல்ல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் மீறினா ராயல் ஃபேமிலிய நீ மதிக்கலன்ற மாதிரி தானடா அர்த்தம் அவன் சொல்லிட்டு இருக்க, இல்ல அப்படி இல்ல நான் எதுவும் பண்ணலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதனால நீ போய் இங்க இருந்து கிளம்பி போயிடறான் ஆகஸ்ட் சொல்லவும் அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். என்னுடைய பேர் ஆகஸ்ட் 1 இயர்லி ஷீல்டு, என்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் என்ன ஆகுன்னு கூப்பிடுவாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, என்னது இயர்லி ஷீல்டு அப்படின்னா நீ அங்கிள் டிஸ்ஸோடைய பையனா? அங்கிள் டிஸ்ஸோடைய பையனா? என்ன இதுக்கு முன்னாடி யாரும் அப்படி கூப்பிட்டது இல்ல, வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பிரின்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க, சரி இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எப்பயும் ஒன்னா இருக்கலாம்னு ஆகஸ்ட் சொல்லிட்டு இருக்கான். சென் என்ன பிரின்ஸ் ஆகஸ்ட் கூட கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கான்னு மரியா சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலே சென் யாருன்றது தெரியலையேன்னு ஹீரோயின் சொல்ல, அவனை பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, ஆனா உண்மையான பிரச்சனையை இவன் தான் சொல்லிட்டு மரியா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே எல்லாரும் வந்து ரைட்டிங் எக்ஸாமினேஷனை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு எல்லாரும் பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ரூமுக்கு வர, உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி நீங்க அதை அழிக்கணும், நீ முதல்ல போடான்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க, அவன் வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதில் அடிக்கிறான். அப்படியே ஒருத்தரா வந்து அவங்களுடைய பவரை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு போவ, இப்போ உன்னுடைய டேன்னு அவ சொல்லவும் ஹீரோ வந்து நின்னுகிட்டு அவனுடைய பவரை வர வச்சு அனுப்ப, அந்த இடம் ஃபுல்லா வெடிஞ்சு செதறுது. உன்னுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருடான்னு தானே நான் சொன்னேன், உண்மையை சொல்லணும்னா நான் என்னுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படியா, நீ ரொம்ப நல்ல வேலை தான் செஞ்சிருக்கான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. என்னது வாய்ஸ்மேனோடைய பேரை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கான்னு அங்க இருக்கிறவங்க கேட்க, ஆமா அது மட்டும் இல்லாம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய டாப் ஸ்கோரரும் அவன் தான் அவ சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்களுடைய கார்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு கொடுக்கவும், நீ தான் ஷின் உள்பட்டா, இதான் உனக்கான யூனிஃபார்ம், அப்புறம் டெக்ஸ்ட் புக்கும் இதான், அப்புறம் ஷின் இன்னொரு விஷயம், டாப் ஸ்கோர் எடுத்தவங்க தான் என்ட்ரன்ஸ் செரிமோனியில வந்து புது பசங்களுக்கு முன்னாடி பேசணும்னு அவ சொல்ல, என்னது டாப் ஸ்கோர் எடுத்தவங்க புது பசங்களுக்கு முன்னாடி பேசணுமா, நான் ஏன் பேசணும், அதான் ஆகஸ்ட் இருக்கானே அவனை பேச சொல்லுங்க, அவன் தான் பிரின்ஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த அகாடமிக்கு ஓபன் பண்ணதுல இருந்து புது பசங்களுக்கு முன்னாடி நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல ரேங்க்ன்ற ஒரு விஷயமே இல்ல, எல்லாரோடைய மெரிட்ஸை
பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்குன்னு ஆகஸ்ட் சொல்லிட்டு இருக்க. ஆஹா, ஷென்னு வேற போறான், அவனுடைய மேஜிக் வேற ரொம்ப அற்புதமா இருக்கு, அவனும் ரொம்ப அழகா இருக்கான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ என்ன இப்ப அவங்கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறியா இல்லையான்னு மரியா கேட்க. பேசணும் தான், ஆனா இப்ப வேணாம், அவங்கிட்ட எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு கூட தெரியலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நான் ஒன்னு எஸ் கிளாஸ் இல்ல, நான் ஏ கிளாஸ்ல இருக்கேன், ஆனா அவன் எப்படி டாப் ஸ்கூல்ல வந்தான், அவனை நான் சும்மா விட மாட்டேன். சீனை கட் பண்ணா திருப்பி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இது மேல மேஜிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதை ஆன்டி ஃபோல்டிங் பண்ணி ஹை குவாலிட்டி மேஜிக் கியர் மூலமா இதை ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா இதை என்னால திருப்பி ஓவர் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ல என்னத்தையும் எழுதி வைக்கிறான். இது எல்லாம் அப்படியே ஒரு நைட் எனர்ஜியா மாறட்டும். இது வேலை செஞ்சிருச்சு. ஏன்டா நடுராத்திரியில இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கன்னு பாட்டி வந்து கேட்க, பாட்டி இந்த யூனிஃபார்மை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ காட்டுறான். அப்படியே என்ட்ரன்ஸ் செரிமோனி டேவும் வருது. ஷின், உன்னுடைய யூனிஃபார்மை பத்தி மத்தவங்க கிட்ட நீ சொல்லவே கூடாது, ஞாபகத்துல வச்சுக்கொண்டு பாட்டி சொல்ல ஓகேன்னு ஹீரோ சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா ஹீரோ அகாடமிக்குள்ளார வந்துடுறான். என்னடா போய் பேசுறதுக்கு உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு நம்ம ஆகஸ்ட் கேட்கவும், அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் மரியாவும் வந்துடுறாங்க. இதோ நம்மளுடைய இந்த வருஷத்துக்கான புது ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாரும் வராங்க, அவங்கள உற்சாகப்படுத்துற விதமா எல்லாரும் கையை தட்டுங்கன்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இந்த வருஷத்தோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய டாப் ஸ்கோரர் ஷின் உல்ஃபட், அவரை நாங்க புது ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி பேசுறதுக்கு கூப்பிடுறோம்னு அவ சொல்ல, என்னது உல்ஃபட்டான மரியா சொல்ல, ஆமா அவனுடைய பேரு ஷின் உல்ஃபட், அவன் தான் அவங்க ரெண்டு பேரோடைய பேரன்னு ஆகஸ்ட் சொல்லவும் என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் போய் ஸ்டேஜ்ல நின்னுகிட்டு அவனை பத்தி கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட அடி வாங்கினவன் ரொம்ப கடுப்பா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ண எஸ் கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. நான் தான் இந்த எஸ் கிளாஸ் ரூமோடைய டீச்சர், நான் மேஜிக் டிவிஷன்ல இருக்கேன், நீங்க எல்லாரும் மேஜிக்கை நல்லாவே பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம நான் தான் உங்களுடைய பிராக்டிக்கல் ஆர்ட்ஸ் டீச்சர், அதனால உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு டீச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷின், ஒரு நிமிஷம் அங்க கொஞ்சம் பாருன்னு மரியா சொல்லவும் ஹீரோயின் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னது உன்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ சொல்ல, அவங்களுடைய ஃபேமிலி பவர் மூலியமா அவன் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான், சிசிலிக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு மரியா ஹீரோ கிட்ட சொல்லவும், அவனே அந்த இடத்துக்கு வந்துட்டு நீயே அவனுக்கு கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்க, ஹீரோ டக்குன்னு அவனை தள்ளி விட, டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, சிசிலி என்னுடைய ஃபியான்சிடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன அவன் சொல்றது உண்மையான ஹீரோ கேட்கவும் ஆமான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஒண்ணு கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டு இருக்கடா, என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காதுடான்னு ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா இந்த விஷயத்த பத்தி என்னுடைய அப்பா கிட்ட சொன்னா உங்களுடைய ஃபேமிலி நிலைமை என்ன ஆகுன்றது உனக்கு தெரியுமான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, போதும் நிறுத்துறா, இதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணு பக்கமே வரக்கூடாது, அவ தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டால, இதுக்கு மேல உனக்கு இங்க என்ன வேலை, கிளம்புடான்னு ஆகஸ்ட் சொல்லவும் ஓகே பிரின்ஸ்னு சொல்லிட்டு அவன் வாய மூடிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். எனக்கு தெரிஞ்சு அவன் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க என் கூடவே என்னோட இடத்துக்கு வந்துருங்கன்னு ஹீரோ சொல்லவும் ஓகேன்ற மாதிரி மரியா சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ அவங்க எல்லாரையும் அவனுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்க எல்லாம் என்னுடைய கிளாஸ்மேட்னு சொல்லிட்டு, இவளுடைய பேரு மரியா, அப்புறம் அவளுடைய பேரு சிசிலி, அப்புறம் அதுதான் தாரு, அப்புறம் ஜூலியஸ்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பாட்டி, நான் சிசிலியோடைய யூனிஃபார்ம்ல திருப்பி ஓவர் ரைட் பண்ணலான்னு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னா என்னதுறான்னு ஆகஸ்ட் கேட்கறான். உன்னுடைய யூனிஃபார்ம்ல திருப்பி அதை ஓவர் ரைட் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், இன்னும் உன்னை பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப சீரியஸா நடந்துகிட்டு இருக்கான், அதை எல்லாத்தையும் நீ ஏத்துக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு பாட்டி கேட்க, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்ல, ஷின்னோடைய நல்ல குணத்தால நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப, ஒரு நிமிஷம் நில்லு, நீ போய் சொல்லியிருந்தனா கண்டிப்பா நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில துரைத்திருப்பேன், ஆனா நீ உண்மையை சொன்னதால எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா ஹீரோ யூனிஃபார்ம்ல இருக்கிற லெட்டர் எல்லாத்தையும் மறைய வச்சுட்டு அவனுடைய மேஜிக் லெட்டருங்களை அதுல எழுதி வைக்கிறான். எல்லாரும் புதுசா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு அதுல எந்த ஒரு கவலையும் இல்லையான்னு ஹீரோ கேட்க, அதை பத்திலாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு மரியா சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப நன்றி, இந்த ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நீயே என் கூட இருந்து என்னை பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, சரி வாங்க கேட்டை யூஸ் பண்ணி நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி கேட்டை வர வைக்க எல்லாரும் காட்டுல இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படின்னா நீ இப்ப யூஸ் பண்ணது ஒரு டெலிபோர்டேஷன் மேஜிக்கான மரியா கேட்க, இது டெலிபோர்டேஷன் மேஜிக் மாதிரி தான், இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது மூலியமா நான் நினைக்கிற இடத்துக்கு என்னால போக முடியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்த இடத்துக்கே
வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஐயோ இது எனக்கு ரொம்ப தலைவலியை கொடுக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு மரியா சொல்லிக்கிட்டு இருக்கா. இது என்ன பரவாயில்லையா, ஓரளவுக்காச்சும் நல்லா இருந்துச்சான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.